ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு கார குழம்பு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால தான் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா சேர்க்குறோம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நறுக்கி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது போல் காரக்குழம்புலாம் வைக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் தனியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 1:2 ரேஷியோவில் யூஸ் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்பை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்புல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு நெய் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.